ஏன்டி அம்மா சரோஜா எங்கே போகிறீங்க குடும்பத்தோட? அதுவா பாட்டி, நாங்கள்லாம் கழனிக்கு போகிறோம். எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் வந்திருக்காங்க, கழனியில் நடுவு, அதனால தான் போகிறோம். நீங்களும் வரீங்களா? வாங்க ஒன்றா போயிட்டு வரலாம். நான் எங்கேருந்துமா வருது? என்னால் நடக்க கூட முடியலையே. ஒரு காலத்தில் நானும் தான் ஓடி ஓடி நாற்று நட்டேன், அறுப்பேன், நடுவு நட்டேன், எல்லா வேலையும் ஓடி ஓடி தான் செஞ்சிருந்தேன். இப்போ என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. ஆமாம், உன் நாத்தனார் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கல? ஏய் சரோஜா, என்ன ஒன்றும் நீ அங்கே பேசின்னு இருக்க? வா, டைம் ஆகுது, அங்கே ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, உட்காந்து கதை பேசின்னு இருப்பேன். அது வரேன் அத்தை, இந்த போயிட்டே இருங்க, அது வந்துடுறாத்த. சரி பாட்டி, நீங்கள் பாருங்க, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். டைம் ஆகுது, இல்லைன்னா எங்கள் அத்தை திட்டுவாங்க. நான் போயிட்டு வரேன். அம்மா, இங்கே ரொம்ப பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குமா, அழகாக இருக்குமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்கே ராதிகா, இன்னும் அங்கே நாற்று சேத்துல இறங்கி நாற்று நடுவாங்க பாரு, அதை நட்டு அது நல்லா பசுமையாக வளருதாம்மா. இது மாதிரிலாம் இருக்கும். இப்போ நாற்று நடுறது தான் நீ பார்க்க போற. வா போய் பார்க்கலாங்க, ஆளுங்க நட்டுன்னு இருப்பாங்க, போகலாம் வா. அம்மா, நான் கூட சேத்துல இறங்கி நாற்று நட்டாமா. போமா ராதிகா, போய் சாத்தில் இறங்கி நாற்று நடு. அப்போ தான் எவ்வளோ விவசாயிங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அரிசிலாம் தயார் பண்ணி தராங்கன்னு உங்களுக்கு தெரியும். போய் பாரு, போ நடு. இந்த ராதிகா, நாற்று கட்டு. இதில் ரெண்டு ரெண்டா பிச்சு பிச்சு நாற்று உள்ள மண்ணுக்குள்ளே சொருக்கணும். இந்தா பிடிச்சி நாற்று நடு. கொடுங்க அண்ணி. அடடா, என்ன சரோஜா, அவங்க நாற்று நட வந்துட்டாங்க போல இருக்கே. ஆமாங்க்கா, நாற்று நடுறாங்கன்னு சொன்னாங்க, அதனால தாங்க நாங்களாம் வந்திருக்கோம். செய்ய நாற்று பார்த்தது இல்லை ராதிகா, அதான் நாற்று பார்த்த உடனே நானும் நடுறேன் அண்ணின்னு சொன்னா, அதுதான் சரி நடுமான்னு சொல்லிட்டு நாற்று கட்டு கொடுக்குறேன். எங்க பூங்குடி, நீங்கள் எப்போ வந்தீங்க? நானா சரோஜா, ஆளுங்க வரும்போதே நானும் வந்துட்டேம்மா. அப்போவே வந்து நட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நடுங்கனே வந்துட்டு இருக்கேன். சரி நடுங்க நடுங்க, இதெல்லாம் கற்றுக்கணும். 4 வேளை நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். அண்ணி, நான் நாற்று நல்லா நடனான்னு பாருங்க அண்ணி. ஏய், நான் நல்லா நட்டுருக்கேன். அவ்வளோதான் ராதிகா, நாற்று நடுறது. இது நாற்று நட்டால் மட்டும் இல்லை, இது நாற்று நட்டு நல்லா பச்சை பிடிக்கும். அப்புறமா தான் இது மாதிரி பசுமையாகும். அந்த கைனிங்க மாதிரி நம்ம கைனியும் ஆகிடும், அந்த மாதிரி பச்சை பசேல்னு. அப்போ எப்போதான் அண்ணி நெல் வரும்? இந்த நாற்று நடுறது மட்டும் பெருசு இல்லைம்மா. இது நாற்று கட்டி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அப்புறம் களை பறிப்பாங்க. 1 களை 2 களை 3 களை பறிப்பாங்க. அப்புறமா பச்சை கட்டும். அப்புறம் நெல்மணிகள் அதை பார்த்துக்கணும், இல்லைன்னா குருவிங்க வந்து அந்த இதுங்கெல்லாம் நெல்மணிகள்லாம் சாப்பிட்றோம், அதை குருவிங்க ஓட்டுவாங்க. நிறைய இருக்குமா. அப்புறம் நெல்மணிகள் வந்து நல்லா முத்தின பிறகு தான் வந்து அது பழுப்பு நிறமாக மாறும். அதுதான் அப்புறமா அரைப்பறப்பாங்க. அரைப்பறத்து கட்டடிப்பாங்க. இப்போ அரைப்பறக்கிற மிஷின் வந்துச்சு இல்லை, மிஷின் விட்டு இது பண்ணால் வெயில் தனியாக வந்துடும், நெல் தனியாக வந்துடும்மா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அண்ணி, அரைப்பறக்கிற மிஷின்லாம் இல்லைன்னா அப்போ விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நெல் தனியாக பிரிப்பாங்க, வைக்கோல் தனியாக பிரிப்பாங்களா அண்ணி? ஆமாம்மா ராதிகா, சும்மா இல்லை, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காரக்காலம் இல்லை, இப்போல்லாம் காரக்காலம் போட்டாங்க. அப்போல்லாம் வந்து களத்தை சீர் பண்ணுவாங்க, சாணி போட்டு முழுகுவாங்க, நல்லா பெருக்கி க்ளீனாக ஆக்கிட்டு அதில் தாந்து அந்த இது அறுவடை பண்ணி நெல் கட்டுக்கட்டாக கட்டி அப்புறம் எடுத்துன்னு வந்து வண்டி விட்டு அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க. நிறைய ப்ரொசீஜர்மா, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அரைப்பறக்கிறது இப்போல்லாம் அரைப்பறக்கிற மிஷினில் ஒரு மணி நேரத்தில் மதியானத்துக்குள்ளே வேலை முடிச்சு போது வெயில் தனியாக வந்துடுது, நெல் தனியாக வந்துடுதுமா. ஆமா அண்ணி, இந்த நாற்று நடுறது நான் கொஞ்சம் தான் நட்டேன், எனக்கு இடுப்பே வலிக்குது அண்ணி, நிமிர கூட முடியல அண்ணி. ஆமா ராதிகா, விவசாயம் வேலைலாம் ரொம்ப கஷ்டம்தான். நீ நல்லா படி, காலேஜ் படிக்கிறியே, நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போமா, அதுதான் நல்லது. ஏன் அண்ணி, இப்போ அரைப்பறக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சுன்னு சொல்றீங்க, அப்ப நடுவு நடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்திருக்கா? ஆமாம்மா, அப்படிதாம்மா சொல்றாங்க, நடுவு நடுறதுக்கும் மிஷின் வந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் கேள்விதாம்மா பட்டிருக்கேன், இன்னும் நான் கண்ணால பார்க்கலம்மா. அப்பன்னா விடுங்க அண்ணி, நம்ம மர பறக்கிற மிஷினு நடுவு நடுற மிஷினுன்னு வாங்கிட்டா அப்போ ஆளுங்களுக்கெல்லாம் வேலை என்ன வருது அண்ணி? எல்லாம் மிஷினே செஞ்சுட்டா அவங்கெல்லாம் எப்படி பழைப்பாங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா ராதிகா, நீ படிமா, நீ படிச்சுட்டு அதுக்கு மேல் கொண்டு என்ன படிக்கணுமோ படி, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம். நடுவு நடுறது நாற்று நடுறது நாங்கள் இருக்கிற வேலை எங்கள் காலையிலேயே போயிடும். என்ன சரோஜா, அண்ணிய நாத்தனாரும் விந்தி விந்தின்னு பேசுங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாற்று நடுறதை பற்றிலாம் கேட்டுனதா, விவசாயத்தை பற்றி, இதுக்கு மிஷின் இருக்கா அதுக்கு மிஷின் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. என்னம்மா, உங்கள் மருமக பூங்கொடி ஏதோ ஸ்கூலுக்கு வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லின்னு இருந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. எப்பாடா நிற்கவே இல்லைம்மா, இப்பெல்லாம் வலிக்குதே. ஒரு வழியாக நாற்று நட்டு முடிச்சிட்டோம். சரி வாங்க போகலாம்.
அம்மா எனக்கு அந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் இளநீர் வேணும்மா. சரி சரி, முன்ன பார்த்து நட, எங்கன்னா விழ போகிறேன், அறுக்க சொல்கிறேன். இந்தம்மா ராதிகா இளநீர் குடிமா. இந்தாங்க அத்தை, நீங்கள் இளநீர் குடிங்க. வாங்கம்மா உங்களுக்கு ஒரு இளநீரை குடிங்கம்மா. அண்ணி இளநீர் டேஸ்டாக இருக்கு அண்ணி, இனிப்பாக இருக்கு நல்லா. ஹாய் சொந்தங்களே, ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் ஒரு சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி விடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்க.